ஒரு ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஸ்லோ மோஷன்ஸ் இருக்கும், பில்டப்ஸ் இருக்கும், பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கும், ஃபைட் சீக்வென்சஸ் இருக்கும். அதையே எப்படி ஹீரோயினுக்கு போட்டா அந்த படம் எப்படி இருக்கும்? அதுதான் மா இன்டி பங்காரம். சமந்தா நடிச்சிருந்தாங்க. சமந்தாக்காகவே தான் அந்த படத்த பார்த்தது. கத்தி படத்தில அந்த ஸ்லோ மோஷன் பிஜிஎம் அப்படியே நடந்து வரும்போது அவ்வளோ மெஸ்மரைசிங்கா இருக்கும். பட் ஃபேமிலி மேனுக்காக இந்த ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அதே மாதிரியான வந்து ஒரு லீன் பாடி தான் இதுலேயும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. மேபி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபைட் சீக்வென்சஸ் கொரியோகிராஃப் பண்ணதாக இருக்கட்டும், சமந்தா போட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், ரோல் பண்ணி போகிறது, ஜம்ப் பண்ணுறது, ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துலேயும் எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் வந்து நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில். அந்த காமெடிக்குன்னே அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த கேரக்டரு. அது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ஃபேமிலியா வந்துரும். செகண்டா ஒரு 2வது மருமக இருப்பாங்க அந்த கேரக்டர். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மைண்ட்ல நிக்கிற மாரி பண்ணியிருந்தாங்க. வில்லன் ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் ஓவரால் ஆஹா ஓஹோன்னு இல்ல அப்படின்னாலும், சமந்தாக்காக தாராளமா படத்தை உட்கார்ந்து பார்க்கலாம். தமிழ் டப்பில் அவைலபிளாக உள்ளது. ஹாட்ஸ்டாரில் உள்ளது. பாருங்க.